பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அந்த 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், ஹல்லேலூயா, இந்த பூமியில் நீதி நியாயம் என்பது இல்லை. பிரைஸ் காட். பாவத்தால், அக்கிரமத்தால், அநியாயத்தால் இந்த பூமியானது தீட்டுப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். ஒரு நாள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார். நோவாவின் நாட்களில் ஜனங்களுடைய அக்கிரமம் பூமியில் பெருகின போது, ஆமென், கர்த்தர் தாம் உண்டாக்கின மனிதன் முதற்கொண்டு சகல மிருக ஜீவன்களையும் கர்த்தர் அவர் ஜலத்தினால் அழித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் நாம் பார்க்கும்போது சோதோம் கொமோரா பட்டணத்தை, பிரைஸ் காட், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தர் அழித்தார். காரணம், அங்கிருந்த ஜனங்களுடைய அக்கிரமம், பாவம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்க திட்டம் கொண்டார். ஆனாலோ யோனாவின் மூலமாய் எச்சரிப்பை கேட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பின போது, ஆமென், கர்த்தர் அழிக்காமல் அந்த தேசத்தை விடுவித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் காட், இந்த பூமி அக்கிரமம் நிறைந்த பூமி, அருவருப்பு நிறைந்த பூமி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிற இந்த பூமியில் நீதி இல்லை. இந்த பூமி பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் அருவருப்புகளாலும் கரைபடிந்து கிடக்கிறது. பிரைஸ் காட். அன்றைய நாட்களைப் போல, நோவாவின் நாட்களைப் போல, சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள மக்களுடைய பாவத்தை வாழ்க்கையில் இருந்தான பாவங்களைப் போல இந்த நாட்கள் அதிகமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் அருவருப்புகளும் துணிகரமாய் மனுஷர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அது சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் சொன்ன ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் தீட்டும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அந்த இடத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இது நிரந்தரமானதல்ல. இது அழிவுக்காக காத்திருக்கிறது. இன்றைய காலத்தை பாருங்கள். குறிப்பிட்டதான சுமார் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை பார்க்கலும் இந்த காலம் பாவமும் அருவருப்பும் நிறைந்த ஒரு பூமியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நீதி நியாயம் என்பது இல்லை, இரக்கமில்லை, மனதுருக்கமில்லை. அன்பற்ற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கொடூரமான தன்மை உள்ள மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்து தேவன் பார்க்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுக்கிற. வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஆமென், நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய தேவனுக்கு சித்தம் அல்ல. அதனால் நாட்கள் தள்ளி போகிறது. இனியாகிலும் ரட்சிக்கப்படுவார்களா, இனியாகிலும் மனம் திரும்புவார்களா என்று சொல்லி கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நிரந்தரமற்றது என்பதை மறந்து விடாதே. அக்கிரமம் நிறைந்ததான் இந்த பூமி அழிவுக்காக காத்திருக்கிறது. ஒரு நாள் பரலோகத்து தேவனாய கர்த்தர் அக்கினியினால் இந்த பூமியை அழிக்கப் போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு விடுதலை பெற்று கர்த்தருக்காய் ஜீவிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்து தேவனாய கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ண போயிருக்கிற சொன்ன ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வருவார்.
ஆமென். ஆயத்தமாயிருக்கிற ஜனங்களை அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள அது சீக்கிரம் நம்முடைய அருமை ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று உங்களுக்கு அருமை ஆண்டவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பம். இந்த நாளை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசி காலம், இனி காலம் செல்லாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றில் மரணம் சந்திக்கும், இல்லை என்றால் இயேசு வருவார். ஆமென். சீக்கிரம் அந்த பூமிக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீதி உள்ள நியாயாதிபதி வாசலருகே வந்து நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.